ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ கொடுக்குறோம்னா, இந்த புடவையில் ப்ளவுஸை வெட்டிட்டு ஓரம் அடிக்க போகிறோம். எப்படி நம்ம ப்ளவுஸ் வெட்டுறது, எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? வாங்க இப்போ இதை எப்படி ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஓரம் அடிப்போம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸை நம்ம வெட்டுவோம். வாவ், ப்ளவுஸ் நல்லா சூப்பராக சின்ன சின்ன பூவாக போட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா நொழுன்னு இருக்குல்ல, அதனால நம்ம இப்படி மிதியில் கொடுத்துக்கிட்டு வெட்டினோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக லைனிங் கொடுத்து தான் இந்த ப்ளவுஸை நம்ம தைக்கணும். ப்ளவுஸை வெட்டிக்கிட்டோம். ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு முந்தி வந்து திருகாமல் நல்லா கரெக்டாக வரும். அதுக்காக சொல்கிறேன், ஓகேவா? இந்த பக்கம் நம்ம வெட்டினதுனால கரெக்டாக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பிசர் இருக்குது. நம்ம அப்படியே இந்த ப்ளூ கலர் அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் திருவாமல் இருக்கும். ஓகே, என்ன செய்யணும்னா, நல்ல பக்கம் எது, அதாவது உள்ளே வெளியே எந்த பக்கம்னு நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ இந்த பக்கம் தைக்கும்போது இது வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கம் நல்லா டார்க்காக தெரியுது. அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது. அப்போ நம்ம இப்படியே வச்சு தான் மடிக்கணும். எப்படி மடிக்கணும், இப்படி வச்சுக்கிட்டு மடிக்கிறேன் பாருங்க. நான் இப்படி ஒரு மடிப்பு விட்டு அப்படியே தூக்கி போய்க்கணும். ஒரு அரை இன்ச்சு பட்டி போட்டால் போதும். அதுதான் முந்தான பட்டி வந்து ஒரு அரை இன்ச்சு போட்டால் போதும். இப்போ இந்த புடவை ஓரம் அடிக்கிறதுக்கு நான் வந்து கருப்பு கலர் நூல் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இதில் பிளாக் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் வந்து பிளாக் கலர் நூல் போட்டுக்கிட்டேன். பாபினும் பிளாக் கலரில் போட்டுக்கிட்டேன். ஓரம் அடிச்சிருவோமா? ஃபஸ்ட்டு தைக்கும்போது வச்சு ஒரு இலையாடணும். அப்போ தான் பிரியாது. அதுக்காக ஒரு இலையை அடிக்கிறேன். இது என்னன்னா, நம்ம ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்குன்னு இந்த மடிப்பு வந்து வரும். அப்படியே மடிச்சுக்கிட்டே நம்ம வரணும். ஒரே நேராக மடிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். தையல் ரெண்டு பக்கம் கரெக்டாக விழுகுதான்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கிறோம். எனக்கு கரெக்டாக விழுகுது. இப்போ நம்ம தைக்க வேண்டியது. இந்த மீதம் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்தாச்சு. தச்சுருவோமா? வாங்க என் அன்பான உறவுகளே.
இழுக்காமல் தைச்சாத்தே நம்மளுக்கு கரெக்டாக இந்த பார்டர்கிட்ட இந்த கரெக்டாக வரும்போது இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து எந்த துணியும் இழுக்காமல் தைச்சதுனால தான் எனக்கு திருவாமல் கரெக்டாக வந்திருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்களும் தைச்சிக்கலாம், தைச்சி பழகிக்கலாம். வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா? நம்மளுடைய வேலைகளுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு பக்கம் தைச்சிட்டோம், அப்படியே திருப்பிக்கிறணும், இல்லைன்னா மாறி போகும். இப்போ இந்த பக்கத்தில் நம்மளுக்கு அந்த வாட்டத்துக்கே எடுத்ததுனால கரெக்டாக வந்துடும். துணி கிளாத்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த பக்கமும் போகிறோம், அடித்தாச்சு கரெக்டாக. பார்த்தீங்களா, எனக்கு எதுவும் திருடவே இல்லை பாருங்கள். பாருங்க, அப்படியே நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த பட்டி கரெக்டாக எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா. இந்த நூல் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம அதை மடிச்சிருவோம். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு பதிவில் சொல்கிறது, பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் வேணும் கட்டாயம். இப்போ நம்ம சூப்பராக அந்த புடவையை ஓரம் அடித்து ப்ளவுஸும் கட் பண்ணி வச்சுட்டோம். அந்த கஸ்டமர் நம்மகிட்ட தான் தைக்க கொடுப்பாங்க. பட் இப்போ தீபாவளியாக இருக்கிறதுனால எனக்கு டைம் இல்லைம்மா, நான் வியாபாரம் தீபாவளி வியாபாரம் பார்க்கணும், அதனால் அப்புறம் தைச்சி தரேன். ஆல்ரெடி நான் நிறையா தைச்சி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதனால் பரவாயில்லம்மா, நீங்கள் புடவை மட்டும் ஓரம் அடித்து கொடுங்க, தீபாவளி முடிச்சு தைச்சிக்கலாம் அப்படின்னாங்க. ஓகேம்மான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு அவங்க கொடுத்து 2 நாள் ஆச்சு. என்ன செய்ய, நம்மளோட வேலைகள் இருக்குல்ல, அதனால் தைச்சாச்சு. ரொம்பவே நான் வந்து என்னோடய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது கூட சொல்லுவேன், தையல் வேலையை சிரிச்ச முகத்தோடு கற்றுக்கோங்க, நம்மளுக்கு ரொம்ப பலன் கொடுக்கும். நம்ம என்ன அப்படிங்கிறத விட எப்படி தைக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கான வருமானமும் கொடுக்கும். இது என்னோட அனுபவம். இப்போ நம்ம தீபாவளி முடிஞ்சு தைக்கணும்னு நினச்சி நம்மகிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண் பிள்ளைகள் தாராளமாக வரலாம். அம்மா சொல்லித்தரேன், என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி தைக்கிறேனோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஓகேவா? பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.